எனதருமை மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஐயாவின் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் இயல் 7 முடித்துள்ளோம். நாம் இயல் 7 இதுவரை சிறுபஞ்சம் மூலம் என்னும் செய்யுள் பகுதியையும், வாரி தந்த வள்ளல் என்னும் உரைநடை பகுதியையும், தலைமை பண்பு என்னும் துணைப்பாடல் பகுதியையும், இணை சொற்கள் என்னும் இலக்கண பகுதியையும் நாம் முடித்துள்ளோம். சிறுபஞ்சம் மூலம் மூலம் அப்படின்னா என்ன? வேர். மூலம் அப்படின்னா வேர். பஞ்சம் அப்படின்னா 5. பஞ்சம் அப்படின்னா 5 வேர். அது என்ன 5 வேர்? சிறுவழுதுணை, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது 5 மூலிகையின் வேர்கள். இந்த 5 மூலிகையின் வேர்கள் என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகையின் வேர்களை நாம் உண்போமானால் நம் உடலில் ஏற்பட்ட அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல இந்த சிறுபஞ்சம் மூலம் என்னும் செய்யுளில் உள்ள ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்களை கூறும். இந்த 5 கருத்துகளும் மக்களின் மனநோயை போக்கும் தன்மை உடையன. அதனாலதான் இந்த பாடலுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த நூலுக்கு ஏன் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க அப்படின்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 மூலிகையின் வேர்கள் எவ்வாறு மக்களின் உடல் நோயை போக்குதோ அது போலவே இப்பாடலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் உள்ளன. இப்பாடலில் உள்ள 5 கருத்துக்களும் மக்களின் மனநோயை போக்கும். அதனாலதான் இப்பாடலுக்கு சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த சிறுபஞ்சம் மூலம் நூல்களில் ஒன்று. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நான் சொன்ன 15 கீழ்கணக்கு நூல்கள்ல நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை? 11. அதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. இந்த சிறுபஞ்சம் மூலம் இந்த நூலின் ஆசிரியர் யார்? வெரி குட், காரியாசன். சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காரியாசன். இவரும் இன்னொரு புலவரும் சமகால புலவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். யாராங்க? வெரி குட், கனி மேதாவியார். காரியாசன் அவர்களும் கனி மேதாவியார் அவர்களும் சமகால புலவர்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த கனி மேதாவியார் எழுதிய ஒரு நூல் எது? வெரி குட், ஏழாவது. ஏழாவது இந்த நூலின் ஆசிரியர் யாரு? கனி மேதாவியார் அப்படின்னு நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். ஓகே. இந்த சிறுபஞ்சம் மூலம் செய்யுள் பாடல், அது மனப்பாட பாடல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா? இந்த பாடல் சொல்லுங்க. கண்மணப்பு கண்ணோட்டம், கால் மணப்பு செல்லாமை, என் மணப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், பண் மணப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது 4 அடி தான். பாடல்ல எத்தனை அடிகள் இருக்கு? 4 அடிகள் தான் இருக்கு. இப்ப கண்ணுக்கு அழகு என்ன சொன்னாங்க? வெரி குட், இரக்கம் கொள்ளுதல். காலிற்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லக்கூடாது. பாட்டுக்கு அழகு கேட்பவர்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு நாட்டோட அரசனுக்கு எது அழகு? தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் சொல்லும்படி அந்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு அரசனுக்கு அழகு. இதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம்? சிறுபஞ்சம் மூலம் என்னும் செய்யுள் பகுதியில் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அடுத்தது வாரி தந்த வள்ளல் என்னும் உரைநடை பகுதியிலிருந்து நம்ம எதையெல்லாம் தெரிந்து கொண்டோம்? இப்ப வள்ளல், அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். பாரி, ஓரி, காரி, ஆய், நல்லி, அதியமான், வேகன். இந்த கடையேழு வள்ளல்களை பற்றியும் அவர்களுடைய வள்ளல் தன்மையை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப முல்லைக்கு தேரை தந்தவர் யாரு? வெரி குட், பாரி. மயிலுக்கு போர்வை போட்டிய வள்ளல் யாரு? வெரி குட், பேகன். ஓகே. இது
கடையெழு வள்ளல்களை பற்றி போற்றி பாடும் ஒரு நூல் எது? சிறுபானாற்றுப்படை. இந்த கடையெழு வள்ளல்களை பற்றி போற்றி பாடும் ஒரு நூல் எது அப்படின்னா சிறுபானாற்றுப்படை. ஓகே, இந்த ஆற்றுப்படை அப்படின்னா அதாவது பரிசு பெற்ற பாணன் ஒருவன் வறுமையால் வாடும் மற்றொரு பாணனை பரிசு பெற வழி அனுப்புவதுதான் ஆற்றுப்படை. இப்ப நம்மளாம் பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டு பிறருக்கு அதற்கான வழியை நாம் சொல்ல மாட்டோம். ஆனா அக்காலத்தில் வாழ்ந்த அந்த பாணர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தான் வறுமையை போக்கும் அளவிற்கு அரசனிடம் பாடல் பாடி பரிசு பெறுவாங்க. அவ்வாறு அந்த பரிசினை பெற்று வீடு வந்து சேர்க்கையில் அதை வறுமையில் வாடுறாங்கள சில பாணர்களையும் அம்மன்னரிடம் சென்று பாட்டு பாடுங்க, உங்களுடைய வறுமையை போக்க அவர்கள் பரிசு தருவார்கள் அப்படின்னு வழி அனுப்புறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆற்றுப்படை. இந்த ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்ன? வெரி குட், 5 நூல்கள் இருக்கு. அதாவது 10 பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5 இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, இந்த பாணர், அந்த பாணருக்கு என்னதான் தொழில்? தமிழ் மொழியின் இசையினை உலகெங்கும் பரப்புவர்கள் தான் யாரு? பாணர்கள். தமிழ் மொழியின் இசையினை உலகெங்கும் பரப்புவர்கள் தான் பாணர்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாணரின் மனைவி என்ன வேலை அப்படின்னா அவங்க என்ன வேலை பார்த்தாங்க? வெரி குட், அவங்க ஒரு நடன மங்கை. இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இந்த வானவந்த வள்ளல் இந்த உரைநடை பகுதியில் இந்த கடையில வள்ளல்களில் ஒருவரை பற்றி நாம் பார்த்தோம். அவர் யாரு? வெரி குட், வல்வில் ஓரி. இவரை ஏன் வல்வில் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம கொல்லிமலையை ஆண்ட அரசன் தான் யார் அப்படின்னா வல்வில் ஓரி. இவர் கொடை திறத்திலும் சரி, அதாவது கொடை அப்படின்னா வாரி வழங்கும் பண்பிலும் சரி வீரத்திலும் சரி சிறந்தவர் யார் அப்படின்னா வல்வில் ஓரி. அவருடைய கொடை பண்பை பற்றி தான் நாங்கள் மாறி தந்த வள்ளல் என்னும் உரைநடை பகுதியில் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த பாரியை கொன்ற அரசன் யாரு? வெரி குட், காரி. பாரியை கொன்ற அரசன் யாரு? காரி. இது எல்லாமே நம்ம எங்க பார்த்தோம்? மாறி தந்த வள்ளல் என்னும் உரைநடை பகுதியில் கடையேழு வள்ளல்களை பற்றியும் அவர்கள் செய்த சிறப்புகளை பற்றியும் பாணர்களை பற்றியும் வல்வில் ஓரியின் கொடை பண்பையும் வீரத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, தலைமை பண்பு என்னும் துணைப்பாட பகுதியை நாம் பார்த்தோம். தலைமை பண்பு என்னும் துணைப்பாட பகுதியை நாம் பார்த்தோம். இதிலிருந்து நாம் எப்பண்பினை தெரிந்து கொண்டோம். இந்த செந்தூர் இந்த ஒரு அழகிய ஊரினை ஆட்சி செய்த அரசன் பெயர் என்ன? அதாவது அந்த ஊர் தலைவன் பெயர் என்ன? வெரி குட், வேம்பன். இந்த செந்தூர் என்ற அழகிய கிராமத்தை ஆட்சி செய்த அல்லது அந்த ஊரின் தலைவன் யார் அப்படின்னா வேம்பன். அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சிற்றூரை பல துறைகளில் வளர்ச்சி அடைய வேண்டுமெனில் அங்க அந்த ஊரை சுற்றி உள்ள பெரும் பணக்காரர்களிடம் உதவியை நாடினார். அந்த பெரும் பணக்காரர்களும் என்ன பண்ணாங்க? அவருக்கு தேவையான பொருள் உதவி செய்தார்கள். உடனே பொருள் உதவி நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேம்பன் என்ன பண்ணாரு? இந்த பணத்தினை நம் ஊரில் அனைத்து விதமான வளங்களையும் மேம்படுத்தும் பொருட்டு ஒரு நிர்வாகி ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கருதினார். அதன்படி அவர் என்ன பண்ணாரு? வெரி குட், அன்றா போட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாமே சொன்னாங்க. முரசு அறிந்து ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் அறிவித்தாங்க. அதுல எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாங்க? வெரி குட், 2 பேர் போட்டிக்கு வந்தாங்க. ஒருத்தர் பாலன், மற்றொருவர் பூவன். அப்ப இவர் என்ன எத்தனை போட்டிகளை அறிவித்தார்? 3 போட்டிகளை அறிவித்தார். ஒன்று, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். அதுக்கு பாலன் என்ன செஞ்சார்? வெரி குட், அறுசுவை உணவுகளை வழங்கினார். பூவன் என்ன பண்ணாரு? அவ்வூர் மக்களுக்கு கல்வி அறிவினை புகட்டினார். அடுத்தது 2வது போட்டி என்ன? அவ்வூர் மக்களின்
ஊர் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். அதற்கு பாலன் என்ன பண்ணாரு? அவருடைய சொத்துக்களை பிரித்து கொடுக்க எண்ணினார். பூவண்ணன் என்ன பண்ணாரு? கல்வியுடன் தொழில் சார்ந்த கல்விகளையும் போதித்தார். மற்ற கலைகளையும், அதாவது போர் கருவிகளையும், அதாவது இப்ப தொழிற்கலை அப்படின்னா நம்ம அந்த ஏறுதழுதல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது போல போர் கலைகளையும் அவர் போதித்தார். அடுத்து மூன்றாவது போட்டி என்ன? மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். பாலன் பரிவு காட்டினாரா? இல்ல. யார்தான் பரிவு காட்டினார்? பூவண்ணன். வெரி குட். அந்த வயதான பாட்டியின் மீது பரிவு காட்டியவன் யார் அப்படின்னா பூவண்ணன். அதனாலதான் அந்த செந்தூர் என்ற அந்த அழகிய கிராமத்தை நிர்வாகியாக யாரை தேர்ந்தெடுத்தனர்? பூவண்ணன். இதை நாம் இப்ப பார்த்தோம் தலைமை பண்பு என்னும் துணை பாடத்தின் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். இப்ப நம்ம தலைமை பண்பை பெற வேண்டும் அப்படின்னா நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்னென்ன? ஒன்று, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்த வேண்டும். மூன்றாவது, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். இந்த மூன்று பண்புகளையும் நாம் பெற்றிருப்போமானால் நாம் தான் இந்த நாட்டோட தலைவன் அப்படின்னு சொன்னா. ஓகே, அடுத்தது பாருங்க, இணை சொற்கள் அப்படின்னு ஒரு இலக்கண பகுதியை பார்த்தோமா? நான் கூட சொன்னேன், இணை சொற்களுக்கும் இணைப்பு சொற்களையும் வேறுபடுத்தி சொல்றேன். இணைப்பு சொற்கள் அப்படின்னா இரண்டு தொடர்களை இணைக்கும் சொல்லுதான் இணைப்பு சொல். இரண்டு தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். இப்ப இணைப்பு சொற்களாக என்னென்ன சொற்கள் இடம்பெற்றிருக்கு? மட்டும், அதனால், ஆகையால், ஏனெனில், இது போல நிறைய சொற்கள் இணைப்பு சொற்களாக வந்திருக்கு. இணைப்பு சொற்கள் அப்படின்னா இரண்டு தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். ஓகே, இணை சொல் அப்படின்னா இணை அப்படின்னா இணை அப்படின்னால சேர்ந்தே இருக்கிறது தான் இணை. சேர்ந்தே இருப்பது தான் இணை. இப்ப இணை சொற்கள் அப்படின்னா இரண்டு சொற்கள் சேர்ந்தே வந்து பொருள் தருவது தான் இணை சொற்கள். இரண்டு சொற்கள் சேர்ந்தே வந்து பொருள் தருவது தான் இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், செருவினை சொற்கள். இணை சொற்கள் மூன்று வகைப்படும். நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், செருவினை சொற்கள். இப்ப நேரிணை சொற்கள் அப்படின்னா இரண்டு சொற்கள் இணைந்து ஒரே பொருளை தருமாயின் அது நேரிணை சொற்கள். ஓங்கி உயர்ந்து, என்னது? ஓங்கி அப்படின்னாலும் உயரமானதுதான், உயர்ந்து அப்படின்னாலும் உயரமானது. பேரும் புகழும், இது போல இரண்டு சொற்கள் இணைந்து ஒரே பொருளை தந்துச்சுன்னா அது நேரிணை சொற்கள். இரவும் பகலும், உயர்வும் தாழ்வும், மேடும் பள்ளமும், இதெல்லாம் என்ன சொற்கள்? வெரி குட், எதிரிணை சொற்கள். எதிரிணை சொற்கள் எப்படி வரும்? எதிர் சொற்களை போலவே வரும். எதிரெதிர் பொருள்களை கொண்டதாக வரும். இதுதான் எதிரிணை சொற்கள். இப்ப செருவினை சொற்கள் அப்படின்னா என்ன? கண்ணு கதேன்னு இருக்காங்க, அந்த பூ வெள்ளேன்னு இருக்கு, அங்க பாரு அந்த தாவரம் பச்சை பசேர்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதாவது செறிவு அப்படின்னா அடர்த்தி மிகுந்ததாக வரும் சொற்கள் தான் செறிவினை சொற்கள். ஓகே, இது எல்லாமே நம்ம இயல் 7ல பார்த்துக்கோமா? நம்ம எல்லாம் இயல் 7ல என்னென்ன பார்த்துருப்போம்? சிறுபஞ்சம் மூலம் என்னும் செய்யுள் பகுதியையும், மாறி தந்த வள்ளல் என்னும் உரைநடை பகுதியையும், தலைமை பண்பு என்னும் துணைப்பாடு பகுதியையும், இணை சொற்கள் என்னும் இலக்கண பகுதியையும் நாம் இயல் 7ல் அறிந்து கொண்டோம் அல்லது தெரிந்து கொண்டோம். நாம் இப்போ பார்க்க இருப்பது இயல் 8ல் உள்ள கல்வியே தெய்வம். நாம் இப்ப என்ன பார்க்க போறோம்? இயல் 8ல் உள்ள கல்வியே தெய்வம் என்னும் செய்யுள் பகுதியை பார்க்க போறோம். அதற்கு முன் இந்த கல்வியே தெய்வம் என்னும் செய்யுள் பாடலின் ஆசிரியரான பாரதி சுகுமாரன் அவர்களை பற்றி பார்ப்போம்.
இந்த பாரதி சுகுமாரன் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 1957ஆம் ஆண்டு கோவையில் பிறந்தார். பாரதி சுகுமாரன் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா கோவையில் பிறந்தார். எப்போது பிறந்தார்? ஜூன் 11 1957ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு புலவர். இவர் பன்முகம் தோற்றம் உடையவர். பன்முகம் அப்படின்னாலே பல துறைகளில் வெற்றி கொண்டவர், வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இவர் ஒரு தமிழ் கவிஞர். ஒரு தமிழ் கவிஞர் மட்டுமல்ல, விற்பனை பிரதிநிதி. அந்த புத்தகங்கள்லாம் பிறருக்கு விற்கும் ஒரு பிரதிநிதி. அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளர். பிற மொழிகளில் உள்ள அனைத்து நூல்களையும் நம்மளுடைய தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளர். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர், ஒரு சிறந்த பத்திரிகை ஆசிரியர், தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர். தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அது அந்த துறையிலும் இவர் வெற்றி அடைந்துள்ளார். அதனாலதான் இவர் என்ன சொல்றாங்க, பல்துறை சிறப்பு உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன துறையில சிறப்பு பெற்றிருந்தார்? தமிழ் கவிஞராக இருந்திருக்காரு, விற்பனை பிரதிநிதியாகவும் இருக்கிறார், மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கிறார், பத்திரிகையாளராகவும், தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கும் ஆசிரியராகவும் இருக்கிறார். ஓகே, அது மட்டும் இல்லாம பாரதி பற்றி நிறைய கவிஞர்கள் எண்ணற்ற கவிதைகளை எழுதியுள்ளனர். பாரதி பற்றி எண்ணற்ற கவிஞர்கள் நிறைய கவிதைகளை எழுதியுள்ளனர். அதில் சிறந்ததாக கருதப்படும் 186 கவிஞர்கள் எழுதிய அந்த கவிதைகளை ஒன்றாக தொகுத்து 186 கவிஞர்கள் எழுதிய அந்த கவிதைகளை ஒன்றாக தொகுத்து பார்ப்போற்றும் பாரதி தலைப்பில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். பாரதி பற்றி பல்வேறு கவிஞர்கள் கவிதை எழுதியுள்ளனர். அதில் சிறந்ததாக கருதிய 186 கவிஞர்கள் எழுதிய அந்த கவிதைகளை ஒன்றாக தொகுத்து ஒன்றாக சேர்த்து பார்ப்போற்றும் பாரதி என்னும் தலைப்பில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். இவர் சென்னை பல்கலைக்கழகம், நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சென்னை பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி பட்டம் பெற்றவர். நம்ம சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுல இவர் பிஎஸ்சி பட்டம் பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் காலச்சுவடு என்னும் பத்திரிகையின் பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். காலச்சுவடு என்னும் பத்திரிகையை பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றி வருபவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதி சுகுமாரன். இவர் நிறைய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் சில கோடைக்கால குறிப்புகள், பயணியின் சங்கீதங்கள், சிலைகளின் காலம், வாழ் நிலம், பூமியை வாசிக்கும் சிறுமி போன்றவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இவர் நிறைய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தது எது அப்படின்னா கோடைக்கால குறிப்புகள், பயணியின் சங்கீதங்கள், சிலைகளின் காலம், வாழ் நிலம், பூமியை வாசிக்கும் சிறுமி. இவ்வளவு சிறப்புடையவர் தான் யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். நாம் இன்று இவர் இயற்றிய கல்வியே தெய்வம் என்னும் செய்யுள் பாடலை தான் நம்ம இப்ப பார்க்கலாமா? கல்வியே தெய்வம். ஏன் கல்வியை தெய்வமாக கூறுகிறார்கள் சொல்லுங்க. ஏன் கல்வியை தெய்வமாக சொல்றாங்க? இப்ப நம்ம நிறைய தெய்வங்களை வணங்குறோம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்களை வணங்குகிறோம். ஆனா அந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு ஆபத்துன்னு வரும்போது வந்து நிற்குமோ இல்லையோ, ஆனால் நாம் கற்ற கல்வியானது நமக்கு ஆபத்து என்று ஒன்று வரும்பொழுது அந்த இடத்தில் நம்மை நின்று காக்கும். அதனால்தான் கல்வியே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன் கல்வியே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும். ஓகேவா? ஆபத்தில் உதவும் ஒரு சிறந்த நண்பன் தான் கல்வி. அதனாலதான் அதை தெய்வம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அன்னையும் தந்தையும் தெய்வம், அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணெனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயவதும் நம்மை அன்றும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை வெற்றிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கன நெஞ்சில் கூடும். வெற்றிகள் ஆயிரம் சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அழுந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுதிட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். இப்ப நம்ம கல்வி அறிவினை ஏன் கற்க வேண்டும்? இந்த கல்வியோட இன்றியமை என்ன? இப்ப நம்ம ஏன் இதை படிக்கணும்? இதை படித்தா இதுல என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம கற்ற கல்வியானது நாம் அழிந்தால் கூட நம் கற்ற கல்வியானது நிலைத்து நிற்கும். நம்ம பாரதியார் பார்த்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு இறந்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 99 ஆண்டுகள் ஆகும். பாரதி இருந்து 99 ஆண்டுகள் ஆகுது. ஆனாலும் பாரதிய புவியில் வாழவில்லை. அவருக்கு பதிலாக அவர் இயற்றிய நூல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப நாம் இறந்தாலும் நம்மளுடைய பெயர் இவ்வுலகில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சாதனை புரிய வேண்டும். அதற்கு முதலாகவே கல்வியினை கற்க வேண்டும். கல்வியினை கற்க வேண்டும் அப்படின்னா இந்த பாடம் அன்னையும் தந்தையும் தெய்வம். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் எது என்றால் அது அவர்களுடைய தாய். மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும், எறும்பிலிருந்து மனிதன் வரை உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அவை வணங்கக்கூடிய முதல் தெய்வம் எது அப்படின்னா அம்மா. அன்னை அப்படின்னா அம்மா. அடுத்ததாக வணங்கக்கூடிய தெய்வம் எது? தந்தை. தந்தைனா யாரு? அப்பா. ஒரு மனிதன் அம்மாவிடமிருந்து அன்பையும் அப்பாவிடமிருந்து அறிவையும் கற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் அம்மாவிடமிருந்து அன்பையும் அப்பாவிடமிருந்து அறிவையும் கற்றுக்கொள்கிறான். அதான் முதலாவதாக வணங்கக்கூடிய தெய்வம் எது? அம்மா. இரண்டாவதாக வணங்கக்கூடிய தெய்வம் எது? அப்பா. மூன்றாவதாக வணங்கக்கூடிய தெய்வம் யாரு? குரு. குருனா யாரு? ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கற்பிக்கும் கல்வியையும் நீங்கள் தெய்வமாக கொள்ள வேண்டும். அடுத்ததாக தான் யாரு? தெய்வம். மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்தை இறுதியாக தான் வைத்துள்ளனர். நாம் போட்டக்கூடிய முதல் தெய்வம் எது? அம்மா. அன்னையும் தந்தையும் தெய்வம். அன்னையும் தந்தையும் தெய்வம். அம்மாவும் அப்பாவும் தெய்வம். இதை அறிந்திட வேண்டும் நீயும். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் தெய்வம் எது, இறைவன் எது அப்படின்னா அவங்களுடைய அம்மா, அவர்களுடைய அப்பா. அடுத்ததாக கண்ணிலும் நம்மளுடைய கண்ணிலும் கல்வியும் தெய்வம். ஒரு மனிதனுக்கு கண்கள் எதை போன்றது அப்படின்னா கல்வியை போன்றது. ஒரு மனிதனுக்கு கண்கள் எதை போன்றது? கல்வியை போன்றது. இதை கருத்தினில் கொள்வாய் முடியும். அதனாலதான் குருநாதரை 3வது இடத்துல எடுத்திருக்காங்க. அப்ப கல்வி தான் அம்மா அப்பாவுக்கு அடுத்த தெய்வம் எது அப்படின்னா கல்வி. இதை நீங்க எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாணவர்கள், நீங்கள் அனைவருமே அம்மா அப்பா உங்களுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு தெய்வம் எது அப்படின்னா குரு, ஆசிரியர்கள் அல்லது அவர்கள் கற்பிக்கும், அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் அந்த கல்வி. அதை கண்ணிலும் கல்வியும் தெய்வம். இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். இதை நீங்க என்ன பண்ணிக்கணும்? நம்ம மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும். பொன் அப்படின்னா தங்கத்தாலான அந்த ஆபரணங்கள்லாம் அணிந்திருப்பாங்கல்ல, காதுல போட போறது, முக்குல முக்குத்தி, இந்த
நம்ம கழுத்துல நெக்லஸ் இடுப்புல அந்த ஒட்டியாடம் போல நிறைய அணிகலன்கள் அணிந்திருப்பாங்க. அதான் பொன்னையும் அந்த தங்க நாணயங்களை விடவும் மண்ணை அப்படின்னா மண்ணை ஆளும் அரசர்களை விடவும் செல்வமானது எது அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்றாங்க. பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், பொன்னையும் நம்ம அணிந்து கொண்டிருக்கிற அந்த அணிகலன்களை விடவும் இந்த வாழ்கின்ற இந்த மண்ணை விடவும் உயர்ந்தது எது அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்றாங்க. பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சம். நம்ம ஒரு கல்வி அறிவை பெற்றுவிட்டோம் என்றால் அதன் மூலம் வெற்றிகளும் விருதுகளும் நம்மை கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு சிறந்த கல்வியாளர் அப்படின்னு ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய விருதுகள் ஒட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நன்மையும் மென்மையும் தோன்றும். நீ நல்ல கல்வி நற்கல்வி பயின்ற அப்படின்னா பல நன்மைகள் தோன்றும். நயமதும் நம்மை அண்டும், வெற்றி மேல் வெற்றி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கல்வியை கற்றிட வேண்டும், கல்வியை கற்றிட வேண்டும். நீ படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அதை எப்படி படிக்கணும்? கசடர கற்றிட வேண்டும். கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். நான் படிக்க வேண்டும். நம்ம எவ்வாறு படிக்க வேண்டும்? குற்றம் இல்லாமல் படிக்க வேண்டும். படித்ததோடு இருந்து விடலாமா? இருக்கக்கூடாது. அதன்படி நாம் வாழ வேண்டும். அதன்படி நாம் வாழ வேண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். நாம் படிக்கணும். நாம் படிக்கும் படிப்பு எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும். அதன் மூலம் வல்லமை அப்படின்னா வல்லமை அப்படின்னா பெருமை. அதன் மூலம் வல்லமை பெற்றிட வேண்டும். நல் வளம் அதை வெற்றிட வேண்டும். வளம் அப்படின்னா செல்வம். வளம் அப்படின்னா செல்வத்தை பெற்றிட வேண்டும். நம்ம நிறைய கல்விகளை பெற வேண்டும். அக்கல்வியின் மூலம் செல்வத்தினை அடைய வேண்டும். கற்றிட கற்றிட யாவும், படிக்க படிக்க எல்லாம் என்னாகும்? நம் மனதில் ஆழமாக பதிந்து விடும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். நம்ம படிக்க படிக்க நாம் படிக்க படிக்க அப்பாடலில் உள்ள பொருள்கள் அனைத்தும் நம் நெஞ்சில் ஆழமாக பதிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வெற்றிகள் 1000 சேரும். இப்ப நம்ம ஒரு பாடநூலை படிக்கிறோம். இந்த பாடநூல பொருள்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாடத்துல யார் எந்த விதமான கேள்விகள் கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? அதனால அதற்கான விடையினை நாம் சொல்லுவோம். அவ்வாறு சொல்லும் போது வெற்றிகள் நிறைய நம்ம தேடி வரும். அதான் வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். வெற்றிகள் பலவாறு கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டிற்கு எல்லாருக்குமே நம்ம பிரபலமாயிடுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்து விடுவோம். அரசன் அரசன் அப்படின்னா நாட்டுக்கு மட்டும்தான் அரசன். அவனுடைய பெருமை மற்ற நாடுகளுக்கு தெரியாது. ஆனா ஒரு கல்வி கற்றவனுடைய பெருமை எல்லா நாட்டிற்கும் தெரியும். இப்ப நம்ம ஒரு சிறந்த கல்வி அறிவு உடையவனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெயர் உலகம் முழுக்க உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வெற்றிகள் 1000 சேரும். நம்ம நற்கல்வியை பயின்றோம் என்றால் நம்மை சுற்றி வெற்றிகள் 1000 சேரும். அதன் மூலம் நம்மளுடைய பெயர் உலகம் எங்கும் தெரிந்துவிடும். வெளிச்சமும் மேனி அப்படின்னா உடலில் ஊறும். விண்ணையும் அளவிட வைக்கும். நம்மளுடைய புகழ், விண் அப்படின்னா வானம், இந்த வானத்தையும் அளந்திட வைக்கும். அவனுடைய புகழ் பார்த்தீங்கன்னா ஓங்கி உயர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சிறந்த கல்வியாளர்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புகழ் விண்ணை தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாம் எழுந்திட வைக்கும். நல்ல நற்கல்வி பயின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் தூங்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம நேரு, அம்பேத்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்க அவங்களுக்கு நேரம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கடன் வாங்கி படிப்பாங்க. அதனால தான் அவங்க இன்றளவு நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ நல்லா நம்ம படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா விடியற் காலையிலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? எழுந்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விடியெல்லாம் எழுந்திட வைக்கும், திண்மையும் வசப்பட வைக்கும். திண்மை அப்படின்னா வலிமை. கல்வி சம்பந்தமா நல்ல நற்கல்வியை பயின்றவன்
ஆயிட்டு அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள எந்த மாதிரி வினா கேட்டாலும் நீ என்ன பண்ணலாம், பயம் இல்லாமல் துணிவோட நீ பதில் சொல்லலாம், ஆன்சர் சொல்லலாம். அதான் திண்மை அப்படின்னா வலிமை. வலிமையை வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். நற்கல்வி பயின்றுட்டு அப்படின்னா உனக்கு நல்லது எது தீயது எது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்பொழுது உன்னோட மனம் எப்படி இருக்கும், தெல்ல தெளிவா அழகாக இருக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்க, பாரதி சுகுமாரன் சொல்றாங்க. ஓகே, அந்த பாடல் ஒரு நடந்தாங்க. அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும், கண்ணையும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும், பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சம், நன்மையும் மென்மையும் தோன்றும் நயமும் நம்மை அணுகும், கல்வியை கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும், வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை வெற்றிட வேண்டும், கற்றிட கற்றிட யாவும் நல் கனகன நெஞ்சில் கூடும், வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும், விண்ணையும் அழுந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும், திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். பாரதி சுகுமாரன். ஓகே, இந்த பாடல்ல அவங்க என்ன கருத்துக்கள் சொல்ல வராங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக உள்ள தெய்வம் எது அப்படின்னா கல்வி. தாய் தந்தைக்கு அடுத்ததாக உள்ள தெய்வம் எது அப்படின்னா கல்வி. நாம் அந்த கல்வியை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும், படித்ததோடு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கல்வியை பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் படிக்க வேண்டும், படித்ததோடு இருக்கக்கூடாது. அதை நாம் என்ன பண்ணோம், நம்மளுடைய வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு தன்னுடைய வாழ்நாளில் நாம் அனைவரும் கடைபிடிப்போம். ஆனால் நமக்கு விருதுகளும் வெற்றிகளும் மேலும் மேலும் சேரும், அதன் மூலம் நமக்கு செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதனுடைய சொல் பொருள் பாருங்க. விஞ்சும் அப்படின்னா மிகும், விஞ்சும் அப்படின்னா மிகும், அண்டும் அப்படின்னா நெருங்கும், அண்டும்னா நெருங்கும், கசடர அப்படின்னா குற்றம் நீங்க, கசடு அப்படின்னா குற்றம், அற அப்படின்னா நீங்க, குற்றம் நீங்க, ஊரும் அப்படின்னா சுரக்கும், ஊரும் சுரக்கும், திண்மை வலிமை, திண்மை வலிமை, செலுத்திட அப்படின்னா தலைத்திட, செலுத்திட அப்படின்னா தலைத்திட. ஓகே, இப்போ உங்களுக்கு பாடலை எவ்வாறு சீர்பிரித்து படிக்கலாம் என்பதையும் பாடலோட பொருளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இத்துடன் இந்த பாடலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாடலை எவ்வாறு பாடல் வழியில நம்ம பாடி மகிழலாம் அப்படின்னு நான் ஒரு பதிவு உங்களுக்கு இதோட இணைத்து அனுப்புறேன். நீங்க அதையும் வீட்டில் என்ன பண்ணலாம், பாடி மகிழணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு எதுகைனா என்ன, மோனைனா என்ன அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் என்ன நமக்கு எதுகை மோனை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுகை மோனை ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று கிடையாது. எதுகை அப்படின்னா இரண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனை அப்படின்னா முதல், மோ அப்படின்னா முதல். ஓகே, இப்போ பாருங்க, மோனை அப்படின்னா இது ஒரு சொல்லோட எதனால இருந்து வெரி குட் முதல் எழுத்து. இப்போ ஆங்கிறது ஒரு சொல்லோட முதல் எழுத்து, இந்த ஆங்கிறது ஒரு சொல்லோட முதல் எழுத்து. அப்போ ஒரு சொல்லோட முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை. ஒரு சொல்லோட முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை. இப்ப இதுல பாருங்க, கண்ணினும் கல்வியை வந்திருக்கா. இப்ப இது ரெண்டு என்னது மோனை. முதல் எழுத்து ஒன்றாக வந்துச்சுன்னா அது மோனை. இப்ப இது ஒரு சொல், இது ஒரு சொல். இந்த இரண்டு சொல்லிலும் உள்ள முதல் எழுத்து ஒரே எழுத்தாக இருந்தா அது பேர் மோனை. மோனை புரியுதா? அடுத்து பாருங்க, பொன்னையும் இப்போ எங்க எழுதிருக்கா இல்ல, இங்கே எங்க எழுதிருக்கா இல்ல, அப்ப அது மோனை சொல்களா இல்ல. அடுத்த பாருங்க, நன்மையும் நான் இங்க எழுதிருக்கா இல்ல, இங்க இருக்குங்களா இங்க இருக்கு. அப்ப இது என்ன சொற்கள்? மோனை.
மோனை சொற்கள். மோனை சொற்கள் அப்படின்னா என்ன? ஒரு சொல்லில் உள்ள இந்த முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் அது மோனை. புரியுதா? ஓகே. அடுத்து எதிரை அப்படின்னா ஒரு சொல் இப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. அப்ப அடுத்து என்ன யோசிக்கணும்? வெரி குட். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எதிரை. இப்ப பாருங்க, இப்ப இது ஒரு சொல், இது ஒரு சொல். ஓகேவா? இப்ப இந்த சொல்லுல இரண்டாம் எழுத்து என்ன இருக்கு? இருக்கு. இரண்டாம் எழுத்து என்ன இருக்கு? இங்க ரெண்டுமே இருக்கா? இந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு பேர் என்ன? வெரி குட், எதிரை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு பேரு எதிரை. அடுத்து பாருங்க, இங்க இருக்கு. வேற எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? இன்னு இருக்கு. இங்க வேற எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. ஆனா இங்க இருக்குங்களா? இப்ப நம்ம இந்த இரண்டு சொற்கள் எழுதலாமா? இந்த விண்ணையும் திண்மையும். இங்க இங்கேயும் இன்னு இருக்கு. தன்னகர நான்கு, இங்கேயும் தன்னகர நான்கு. இப்ப இது இரண்டு என்னது? எதிரை. புரியுதா? மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை, ஒரு சொல்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எதிரை. ஓகேவா? இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? ஏழு 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 ஏழில் உள்ள சிறுபஞ்ச மூலம், தலைமை பண்பு, வாரி தந்த வள்ளல், இணை சொற்கள், இதை திருப்புதல் என்ற முறையில பார்த்துக்கோம். அதுக்கு அடுத்ததாக இயல் எட்டில் உள்ள கல்வியே தெய்வம் என்னும் செய்யுள் பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன் அவர்களை பற்றியும் அவர் எழுதிய நூலான கல்வியே தெய்வம் என்று பாடலையும் பாடலோட பொருளையும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? ஓகே. நான் இத்துடன் என்ன பண்றேன், ஒரு பணித்தாள் ஒன்றையும் இணைத்து அனுப்பிக்கிறேன். நீங்க அந்த பணித்தாளுக்கு உரிய விடையினை சரியாக எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த செய்யுள் பகுதியில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிற்கான விடையினை உங்களுடைய ஹெச்டபிள் நோட்லையும், குறு வினாவிற்கான விடையினை உங்களுடைய சிடபிள் நோட்லையும் எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் மண்ணையும் பிஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும் நலநயமதும் நம்மை அன்பும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல்வளமதை எண்ணிட வேண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல்வளமதை எண்ணிட வேண்டும். கற்றிடையாகும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகளாயிரம் சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியற எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செழித்திட வைக்கும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல்வளமதை எண்ணிட வேண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல்வளமதை